5000 பள்ளிகளில் விரைவில் ஏஐ கோடிங், பைத்தான் பயிற்சி. பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் தகவல். விரைவில் 5000 பள்ளிகளில் ஏஐ கோடிங், பைத்தான், விர்ச்சுவல் ரியாலிட்டி, எச்.டி.எம்.எல் பயிற்சிகள் அளிக்க ஏற்பாடு நடந்து வருவதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். பள்ளி கல்வித்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் ராஜ்மோகன் தலைமையில் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் நேற்று நடைபெற்றது. துறைச் செயலர் சந்திரமோகன், ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் எஸ். ஜெயந்தி, அரசு மாதிரி பள்ளிகள் உறுப்பினர்கள், செயலர் ரா. சுதன், துறை இயக்குனர் எஸ். கண்ணப்பன், பள்ளிக்கல்வி, பி. என். நரேஷ், தொடக்கக்கல்வி, சசிகலா, அரசு தேர்வுகள், சுகன்யா, தனியார் பள்ளிகள், ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் செயலர் வி. சி. ராமேஸ்வர முருகன், உறுப்பினர் எம். பழனிசாமி மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள், மாவட்ட கல்வி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்துக்கு இடையே செய்தியாளர்களிடம் அமைச்சர் ராஜ்மோகன் கூறியதாவது: தேர்ச்சியில் சாதனை: இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.3% பேர், +2 பொதுத் தேர்வில் 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது மிகப்பெரிய சாதனைதான். ஆனால் இந்த தேர்ச்சி போதாது. தேர்ச்சியில் விடுபட்டவர்கள், சக மாணவர்களின் வேகத்துக்கு வராதவர்கள், அதாவது என்னைப் போல மெதுவாக கற்பவர்களும் தேர்ச்சி வட்டத்துக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். பள்ளி மாணவர்களுக்கு வெறும் கூட்டல், கழித்தல், பாடங்கள் மனப்பாடம் செய்யும் என்று இருந்த தலைமுறை மாற்றி 5000 பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு, ஏஐ கோடிங், பைத்தான், விர்ச்சுவல் ரியாலிட்டி, எச்.டி.எம்.எல் பயிற்சிகளை தொடங்குவதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. பின்னர் தமிழகம் முழுவதும் இப்பயிற்சி விரிவுபடுத்தப்படும். முதலில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்கள் மூலமாக மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். மாணவர்களை ஆசிரியர்கள் ஊக்குவிக்க வேண்டும். அப்போது அவர்கள் மனநலம் மேம்படும். போதை பழக்கம் போன்ற தவறான பாதைகளுக்கு செல்ல மாட்டார்கள். அதேபோல பள்ளிகளில் உள்ள கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும். வகுப்பறை முதல் கழிப்பறை வரை அனைத்தும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். சாதி, மத அடையாளம் கூடாது. பள்ளிகளில் பிரிவினை, வேற்றுமையை வளர்க்கக்கூடிய அறிவியலுக்கு புறம்பான எந்த விஷயத்துக்கும் இடம் இல்லை. அதேபோல சாதி, மதம் சம்பந்தப்பட்ட அடையாளங்களுடன் பள்ளி வளாகத்துக்குள் யாருமே வரக்கூடாது. தன்னம்பிக்கை, பகுத்தறிவு, சமூக நீதி குறித்து பேசக்கூடிய யார் வேண்டுமானாலும் மாணவர்களிடம் உரையாற்ற வரவேற்கப்படுகின்றனர். முன்னாள் மாணவர்கள்தான் பள்ளியின் தூதுவார்கள். அவர்களை பள்ளிக்கு வரவழைத்து மாணவர்களிடம் பேச வைக்கப் போகிறோம். கடந்த தலைமுறையை விட இந்த தலைமுறை கல்வியில் மேலும் முன்னேற வேண்டும். மற்ற மாநிலங்களை விட, ஏன் மற்ற நாடுகளை விட தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதே எங்கள் இலக்கு. இவ்வாறு அவர் கூறினார். மேலும் இன்று பள்ளிகளில் மாணவர்கள் சாதி கயிறு அணிவதை அனுமதிக்க முடியாது. அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டம். முதலமைச்சர் விஜய் ஆட்சியில் போதையில்லா தமிழ்நாடு உருவாகும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இன்று மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடையே சந்தித்த அவர் பேசிய அவர், போதையில்லா தமிழ்நாடு என்பது எங்களின் இலக்கு. குற்றங்களின் தாய்மடியே போதைப் பொருள்தான். போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் விஜயாட்சியில் போதையில்லா தமிழ்நாடு உருவாகும். பள்ளி கல்வித்துறை உள்ள காலி பணியிடங்களை விரைவாக நிரப்புவோம். போர்களே முடியும் போது பள்ளி பிரச்சனைகளை சரி செய்ய இயலாததா? ஏற்கனவே அரசு பள்ளிகளில் என்ன நடைமுறை இருந்ததோ அதுவே தொடரும். ஆசிரியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் எப்படி மாணவர்களை அணுக வேண்டும் என்கின்ற பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. பள்ளிகளில் மாணவர்களை சாதி கயிறு அணிவதை அனுமதிக்க முடியாது. நானே குங்குமம், விபூதியுடன் தான் பள்ளிக்கு சென்றேன். சாதி கயிறு விவகாரத்தில் பள்ளிகளில் ஏற்கனவே உள்ள நடைமுறை தொடரும். இவ்வாறு அவர் கூறினார். இதுபோல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திருமிகு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான ஆட்சி உண்மையாக மக்களாட்சியாக செயல்படுகிறது. இதுதான் காரணமாக மக்களின் ஆதரவு பல மடங்கு உயர்ந்துள்ளது. மகிழ்ச்சி அளிக்கிறது.